வணக்கம் மக்களே! நம்ம யூடியூப் சேனல்ல ஃபஸ்ட்டு ஒரு விளாக் போடுறேன். எல்லாம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 23ஆந்தேதி செவ்வாய்க்கிழமை வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா, சச்சினானந்த சர்க்குரு பழனிமூட்டை சுவாமி ஜீவசமாதிக்கு நாங்கள் போயிருந்தோம். அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பழனியில் இருக்க தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கனகம்பட்டி எங்கள் கிராமத்தில் உள்ளது. 23ஆந்தேதி செவ்வாய்க்கிழமை போயிருந்தோம். நாங்கள் விடிகாலம் 4 மணிக்கெலாம் அங்கே ரீச் ஆகிட்டோம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். நீங்கள் உங்கள் மனசில் எவ்வளோ கவலை இருந்தாலும் அதெல்லாம் ஐயா கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் உள்ளே போகணும். உங்கள் பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டு உள்ளே போனீங்கன்னா பாருங்கள், நாங்கள் வரதுக்கு முன்னாடியே ஒரு 2 டேஸ் 1 டேஸ் முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஊர்லேருந்து நிறைய பக்தர்கள் வந்து அங்கே தங்கியிருந்தாங்க. நாங்கள் ரீச் ஆன உடனே அங்கே இருக்க சர்க்குரு ஐயா ஃபோட்டோ சர்க்குரு ஐயா ஃபோட்டோ எல்லாம் நிறையா இருந்ததா, அதெல்லாம் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வீடியோ எடுத்த உடனே 5:30 மணிக்கு மேலே தான் கோமாதா பூஜைன்னு சொன்னாங்க. அதனால் அப்புறம் கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு சர்க்குருவின் குரல் பாருங்கள், எல்லாமே எழுதியிருந்தது எல்லாமே படித்தது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அப்புறம் எல்லாம் காலையிலலாம் கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்மளும் போய் 2 கோலம் போடலான்ட்டு கோலம் எல்லாம் போட்டோம். கோயில் பாருங்கள், அப்படியே கோயிலுக்குள்ளே போனோடனே ஐயாவை பார்த்த உடனே மனசுக்குள்ளே எவ்வளோ கவலை இருந்ததோ அது எல்லாமே ஐயாவை பார்த்த உடனே மனசில் இருந்த கவலையெல்லாம் மறந்து மனசே ரொம்ப அமைதியாக இருந்தது. அப்புறமா கோயிலுக்கு வெளியே வந்து பார்த்துட்டிங்கன்னா வில்வ தீபம் ஏற்றினோம்னா நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றணும். நாங்களும் அப்புறம் விளக்கு போட்டுட்டு அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு கோமாதா பூஜை அப்படியே பார்த்தோம். கோமாதா கிட்ட ஆசீர்வாதம் அப்புறம் 5:45லேருந்து மார்னிங் 6 மணி வரைக்கும் இந்த பூஜை நடக்கும். பாருங்கள், பூஜை நடக்கிறத பாருங்கள், எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க பாருங்கள் ஐயாவோட ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக. நாங்களும் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டோம். மனசுக்கு ரொம்ப அமைதியாகவும் இருந்தது. ஐயாவை பார்த்துட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐயா கிட்ட எது வேண்டிக்கிட்டாலும் உடனே நடக்கும். ஐயாவை நம்பி நீங்களும் போகலாம். உங்கள் மனசில் இருக்க கஷ்டம் பாரம் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஐயாவை பார்த்தீங்கன்னா ஒரு டைம் போய் ஐயாவை பார்த்துட்டு வாங்க. நம்ம பழனியில் இருக்க கனகம்பட்டியில் இருக்க கிராமத்தில் போய் ஐயாவை பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கும் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஐயா தீர்த்து வைப்பார். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம தீர்த்தனா மணிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.